ஸோ நிஃப்டியில் ப்ரீ ஓப்பன் 26,205 ஃபஸ்ட்டு ஒரு லெவல் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லெவல் கீழே சப்போர்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லாவே மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இன்கேஸ் இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க இந்த லெவலில் அப்படின்னா ப்ரைஸ் இங்கே வந்துட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இன்றைக்கி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம், என்ன மாதிரி லெவல்ஸ் எல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணுறோங்கிறத லைவில் நான் கைட் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் என்ன மாதிரி நான் ட்ரேட் எடுக்கிறேங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ மார்க்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் ஓப்பன் ஆயிருந்தது. ஃபஸ்ட் லெவலில் பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ கீழே ஒரு புல் பேக் லெவல் இருக்குது, இங்கே ஒரு செல்லர் இருக்காங்க. அதையும் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவலுக்கு ப்ரைஸ் வந்துடும். இப்போ நான் எந்த லெவலுக்கு ப்ரைஸ் வரும்னு ஃபஸ்ட்டு காட்டுறேன். இங்கே இருக்கிற அந்த லைனை இங்கே மாற்றுறேன். இந்த லெவலுக்கு ப்ரைஸ் வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் நிறையவே இருக்குது. இந்த இடத்துல எப்படி கேண்டில் ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த ட்ரேட் எடுப்போம். இல்லைனா லாஸ்ட்டாக நேற்று வந்து ஸ்வீப் ஆன இடத்துல இருந்து கூட நமக்கு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆனதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைஸ் நம்ம நினச்ச மாதிரி இந்த சப்போர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ப்ரைஸ் இங்கே சப்போர்ட் ஆகலைன்னா இந்த ஸ்வீப்ல இருந்து மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. நேற்று இங்கிருந்து தான் நல்லாவே மேலே போயிருந்தது. பார்க்கலாம் இந்த லெவலில் க்ரீன் க்ளோஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இல்லைனா நம்ம கீழே அந்த லெவலில் இருந்து ட்ரேடுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் வந்து கம்மியாகிட்டே வருது. இதுக்கப்புறம் நமக்கு பையர்ஸ் வந்தாங்கன்னா மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ப்ரைஸ் இப்போ நம்ம வரைஞ்ச இந்த புல் பேக் சப்போர்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம், நமக்கு ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். இங்கே இந்த கேண்டில் எப்படி ரியாக்ட் ஆகுது பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நம்ம மார்க் பண்ண சப்போர்ட் லெவலில் இருந்து ப்ரைஸ் இப்போ கீழே தான் வருது. ஸோ நம்ம க்ரீன் க்ளோஸ் எதுவுமே நம்ம சப்போர்ட்டில் கிடைக்கல. ஸோ ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட் நேற்று எங்கேருந்து ஒரு ஸ்வீப் ஆகி மேலே போச்சோ இந்த லெவலில் ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த லெவலில் ஏதோ க்ரீன் க்ளோஸ் கிடைச்சது அப்படின்னா இங்கே நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். இல்லைனா கீழே இருக்கிற நம்ம சப்போர்ட்டில் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே பாருங்கள், நேற்று ஸ்வீப் ஆன அதே லெவலில் இருந்து ப்ரைஸ் ரிவர்சல் ஆகி நம்ம மார்க் பண்ண அந்த சப்போர்ட் லைனுக்கு மேலேயே இன்றைக்கி வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க. இந்த புல் பேக்கில் இப்போ நான் வந்து ட்ரேட் எடுக்க போகிறேன். நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,000 கால் ஆப்ஷனு. ஸோ ஒரு புல் பேக் வந்ததுக்கப்புறம் இந்த மணியில் இருக்கிற கால் 26,000. இந்த காலை வந்து இப்போ நம்ம எடுக்கிறோம். ஸோ 26,000 கால் ஆப்ஷன் இப்போ நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணிட்டோம். இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரேடு இப்போ எந்த லெவலில் போயிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு லெவல்லையும் நம்மளோட பையரோட ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் வச்சாங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு லெவல்லையும் வெயிட் பண்ணி அந்த லெவலை வந்து அவங்க க்ளோஸ் வைக்கிறாங்களான்னு பார்த்துட்டு தான் இந்த ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாக்டாக 142ல் இந்த ட்ரேடு நம்ம இனிஷியேட் பண்ணியிருந்தோம். இந்த லெவலில் இருந்து இப்போ 175ல் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலில் நமக்கு ப்ரீவியஸாக இருக்கிற இந்த பையரோட ஓப்பன் ப்ரைஸை க்ளோஸ் இந்த லெவலில் வச்சுட்டாங்கன்னா இன்னுமே மேலே போகிறதுக்கான பாசிபிள் நிறையவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெவலில் இங்கே ஒரு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இருக்குது 172ல். இப்போ அதுக்கு மேலேயே க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ இன்னும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ 182ல் இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு இப்போ 40 பாயிண்ட்ஸ் பக்கம் கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். 45 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த லெவலோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம லைவ் ட்ரேடு எப்படி நம்ம எடுப்போம், என்னென்ன அனலைஸ் பண்ணி பார்ப்போம், இதெல்லாம் செக் பண்ணுவோம். நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம எப்படி வந்து ஞாபகம் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், ஃபுல் டீட்டெயில் லைவ் வீடியோவை இப்போ பார்த்துருப்பீங்க. நீங்களும் ரிசர்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள்.